ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வீக்கெண்டுக்கு வந்து மவுண்ட் ரெட்ரீட் வந்திருக்கேன் மறுபடியும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசார்ட்டுக்கு அடிக்கடி நான் வருவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஆள் இல்லாமல் இருக்குது. இது கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது இன்றைக்கி வர்றதுக்கு. ஸோ ஃபுட்டு வர வரையும் சைடில் இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கலாமேன்னு பார்த்துட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து மீன் கூடையில் மீன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாகவே இன்னொரு பெயிண்டிங் இருக்குது. ஒரு பாட்டி அம்மா வந்து அவங்க பேரனுக்கு வந்து சமைக்கிறாங்க. அவன் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆப்போசிட்டில் வந்து ஒரு அழகான கோயில் இருக்குது பின்னாடி பெயிண்டிங்லேயே. ஸோ என்னோடய விண்டோ சைடு ஒரு கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுறாரு. மாடெல்லாம் வர பக்கத்தில் வர மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ் இருக்குது. நான் ரெசார்ட்டுக்கு வெளியே வந்துட்டேன், ஃபுட்டு வர வரையும் நம்ம சுற்றி பார்ப்போன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டாச்சுவாக இருக்கும். நீங்கள் நின்று நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா வசதியான ஒரு ரெசார்ட்டு தான் இது. ஆப்போசிட்டில் 2 காடோட ஸ்டாச்சு இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹிப்போபொட்டமஸ் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ நம்ம வந்து விநாயகர் ஸ்டாச்சு கிட்டே இருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே நமக்கு வந்து புத்தர் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இதை தாண்டி நான் வந்து நேராக போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டனலோட ஒரு முடிவில் வந்து மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஸ்டாச்சு இருக்குது. ஆப்போசிட்லேயே ஒரு சிவபெருமான் ஸ்டாச்சுவும். ஐ திங்க் இது வந்து கிருஷ்ணரோட பெயிண்டிங்னு நினைக்கிறேன். இது போக இன்னும் உள்ளே போகிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லான் வரும். இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அடுத்து ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே குரங்கெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்தது. பட் ஆனால் வீடியோவில் அன்ஃபார்ச்சுனேட்லி கவர் ஆகலை. அது போக இங்கே ஹெரிட்டேஜ் வில்லாவில் இந்த சைட்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசார்ட்டில் சவுண்டே இல்லை, யாருமே இல்லை, ரிலாக்ஸாக உட்காரலாம் போல். நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பிரியாணி கோபி 65ம் தால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பிளேட்டிங்கும் நல்லா இருக்குது, டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குது.